குஜராத் ஸ்டூடியோஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சஞ்சய் மற்றும் ஆதித்யா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஐயோ பத்திக்குச்சுலே. ஸோ மேட்ச் நம்பர் 64 யாருக்கும் பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயண்ட் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். ஸோ 200+ ஸ்கோர் தான். ஸோ சூப்பரான மேட்ச்னே நான் சொல்லுவேன். அதை பத்தி நம்ம ஆதி கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க ஆதி சொல்லுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அதான் லாஸ்ட் கிட்டத்தட்ட மேட்ச் வந்துட்டோம். ஸோ இந்த மேட்ச்ல வந்து லக்னோ எலிமினேட்டட். ஜிடி வந்து டாப் 2 பிளேஸ்க்காக பாயிண்ட்ஸ் தேடுறாங்க. அப்படி ஒரு மேட்ச் தான் இது. அண்ட் லக்னோ வந்து இவ்வளோ மேட்ச் விட்டு இன்னைக்கு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. 230 அப்போ சரியான ஸ்கோர் அது. அந்த கிரவுண்ட்ல வந்து 200 மேலே வந்து நாட் ஈஸி டு சேஸ். பேட்டிங் நல்லா ஆடுற ம். மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் ஈஸியாக ஜெயிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப கிட்ட கடைசி வரைக்கும் ஒரு நல்ல டீமாக இருந்தாலும் ஜெயிக்க முடியும். அதுதான் நடந்துச்சு. சூப்பராக இருந்தாங்க எல்எஸ்டி ஓப்பனர்ஸ் சரி, முக்கியமாக மிச்சல் மார்ஷ் சரியா இந்த சீசன் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்காரு. அவங்களோட பெஸ்ட் பேட்ஸ்மேனில் ஒருத்தர். பூரன் இருந்தாலும் மார்க்ரம் இருந்தாலும் அவர் கொஞ்சம் கன்சிஸ்டன்சியில் இவர் கொஞ்சம் மேலே இருந்தார். சில மேட்ச் பூரன் அடிக்கல, பட் இவர் ஆடினார். இவர் எப்பவுமே நல்லா தான் ஆடினாரு. ஸோ பயங்கரமான 100 அவர். ஸோ அவருக்கு ஒரு சூப்பரான சீசன் தான் இருந்துச்சு. இந்த மேட்ச் பயங்கரமாக இருந்துச்சு, பெஸ்ட் மேட்ச் அவருக்கு. மற்றபடி பூரனும் அடிச்சார் இன்னைக்கு. ஸோ எல்லாம் சரியான ஸ்டார்ட்டு. ரிஷப் பண்ணிட்டு அடிச்சார் இன்னைக்கு அதிசயமா. லாஸ்ட் 2 ஓவர் தான் ஆடினாரு. வந்ததுக்கு ஒரு கேமியோ ஆடினாரு. பயங்கரமான ஸ்கோர்ல ஃபினிஷ் பண்ணாங்க. இந்த பக்கம் ஜிடி பவுலர்ஸ் எல்லாருமே அடி வாங்கினாங்க. பெஸ்ட் பவுலர்னு யாரும் சொல்ல முடியாது, எல்லாருமே அடி வாங்கினாங்க. அப்படிதான் இருந்துச்சு. ஒரு ஃபிளாட் பிச்சா தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்கோரை சேஸ் முடியுமா பார்த்தீங்கன்னா 2-3 டீமால தான் முடியும்னு இருந்துச்சு. அதில் ஜிடி கண்டிப்பா நம்பர் 1ல இருந்தாங்க. ஏன்னா அப்படி ஒரு பேட்டிங் தான் வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அங்கே ஃபார்மேல டாப் 3 தான் வின் பண்ணி கொடுப்பாங்க. போன மேட்ச் பட்லர் இல்லை, இந்த மேட்ச் ஸோ 2 பேர் அடிச்சு கொடுத்தாங்க. ஸோ இந்த மேட்ச் இருக்காரு. ஸோ எப்படி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆடினாங்க. டாப் 5 சூப்பராகவே ஆடினாங்க. ஒரு பயங்கரமான ஸ்கோர் அடிக்கல, பட் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. 200 அடிக்கிற கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வர டாப் 5 யாரும் அடிக்கல. அதனால தான் வந்து சொதப்பிட்டாங்க. மேபி அந்த டாப் 5ல ஒருத்தர் வந்து இன்னும் ஒரு ஹை ஸ்கோர் எடுத்திருந்தா வின் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருந்துச்சு. அது ஒன்று தான் மிஸ்ஸிங். பட் ஆனால் அவங்க பேட்டிங் லைனப் இன்னைக்கு கொஞ்சம் டெஸ்ட் ஆச்சு. பட் இருந்தாலும் அவங்க டாப் 3 போனாலும் ஒரு ஸ்கோர் அடிக்கிறாங்களே, 200 அடிக்க அடிக்கிறாங்க. டம்மி லைனப்லாம் இல்லை, 3 பேர் தூங்கின டம்மிலாம் இல்லை. இருந்தாலும் 200 அடிக்க அடிக்கிற டீமாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மேபி இந்த பவுலிங்ல இன்னைக்கு கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருப்பாங்க. பார்ப்போம், இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு சிஎஸ்கே கூட. அந்த 2 பாயிண்ட்ஸ் அவங்க எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. எல்எஸ்டி பொறுத்தவரை ஒரு ஆறுதல் வெற்றி தான். வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஒரு ஓகே. 2 பாயிண்ட் எடுத்தாங்களா வேணும், அவ்வளோதான். ம். அதுதான் தலைவன் இன்னைக்கு. ஆவேஷ் கானை பத்தி ஊர்ட்ட பேசுறதுக்கு அதுதான் நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டா இருந்தேன். ஆவேஷ் கான் என்ன பண்றது, அவரு நல்லா தான் லாஸ்ட் ஒரு ஃபயரா விளையாடினாரு. போட்டாரு. இப்ப என்னப்பா? இங்க ஆஃப் செஞ்சுரி அடிச்சாரு. பட் இருந்தாலும் அவர் லாஸ்ட் ஓவர் போட்டா வின் பண்ணி தான் கொடுப்பாரு போல. இந்த மேட்ச் இருந்துச்சு. மற்றபடி ஆவேஷ் கான் என்ன பண்றது, அவரை நம்பி ஏதோ கொடுக்குறாங்க, பட் அவர் ஏதோ பண்றாரு. ஒரு நல்ல பிளேயர்னு சொல்லலாம், அவ்வளவுதான். ஓகே. அவரை பத்தி பெருமையா ஓகே. பீத்திக்க மாட்டாரு, இந்த மாதிரி பிளேயர். ரைட்ரா. ரைட், ரொம்ப சூப்பரா சொன்னேன். சோ நான் என்ன சொல்ல போறேன் பாத்தீங்கன்னா, எல்எஸ்டி இதுக்கு மேல வயசுக்கு வந்தா என்ன, வரலன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எல்லா மேட்ச் போன மேட்ச் வந்து ஜெயிக்க வேண்டிய மேட்ச், போன மேட்ச் அதெல்லாம் விட்டுட்டு நாங்க குவாலிஃபை ஆகல, வெளில போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல வந்து ஒரு வெறித்தனமான ஃபார்ம்ல வந்து ஆனது. ஏன்டா எதுக்குடா ஆடுறீங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்னடா எல்லாமே முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் நாங்க ஃபார்ம்ல இருக்கோம்னு சொல்லிட்டு காட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் ஒன் மேன் மிச்சல் மார்ஷ், 64 balls ஆஃப் 117. ஸோ செஞ்சுரி, T20ல செஞ்சுரிங்கிறது ஈஸி கிடையாது. பட் இந்த ஐபிஎல் சீசன் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அசால்ட் அடிக்கிறானுங்க. ஓப்பனர்ஸ் தான் சொல்றேன். முக்கால்வாசி ஓப்பனர்ஸ் வந்து இந்த மாதிரி அடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பனர்ஸ்லாம் வந்து இப்ப சில டீமுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீம்னு நினைக்கிறேன். ஸோ மெயின் நான் எங்க வரணும்னு தெரியும். ஸோ அதுதான் அதுக்கேற்ற மாதிரி சரியான ஓப்பனிங். அந்த 117ங்கிறது பெரிய பூஸ்டப். ஸோ அதுக்கு வந்து பேட்டிங் அவ்வளோ யூஸே இல்லை ஆடுறதுக்கு.
ஸோ பூரானுமே வந்து அவனோட கோட்டா இதுக்கு அடிச்சிட்டான். பண்ணிட்டுமே வந்து இவங்கெல்லாம் அடிச்சாங்க. ஸோ நானுமே அடிக்கணும், இல்லைன்னா வந்து எனக்கு கழுவி இன்னும் ஊத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 சிக்ஸ் ஒன்று விட்டாரு. 6 பால்ல 16 ரன்னு. ஸோ அதனால இன்னைக்கு வந்து தப்பிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த 6 பால் அவுட் ஆயிட்டு இருந்தாருன்னா வச்சு செஞ்சிருப்பாங்க. அண்ட் என்ன சொல்லணும்னா, இந்த சீசன் ஃபுல்லா எல்எஸ்டில எடுத்து பாக்குறப்ப பண்ணிட்டு தான் அதிகமா போயிருக்காரு. பட் ஆனா அதுக்கு வர்த்தியா அப்படின்னு கேட்டா இந்த சீசன்ல வந்து அவர் வர்த்தே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் செகண்ட் திங் என்னன்னா, அங்க ஓனர் மேல ப்ரெஷரா என்னன்னு தெரியல. ஸோ இவர் கேம் வந்து நீங்க பாட்டுக்கு இவர் அப்படியே விட்டுருந்தா கூட ஏதோ பண்ணி ஏதோ ஆர்டர் இருப்பாரு. பட் ப்ரெஷர் போடுறதுனால அவர் ஃபேஸ்ல தெரியுது, அந்த கேப்டன்ஷிப்லயே வந்து எப்படி தெரியுது. ஸோ அதனால கூட நான் இவரோட கேப்டன்சி வந்து என்ன சொல்றது, பேட்டிங் போகும்போதே நம்ம போன மேட்ச் அவுட் ஆயிட்டோம், ஓனர் திட்டுறாரு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட போனா அது ஃப்ரீயா ஆட முடியாது. ஸோ அவர் போக்குல வந்து விட்டு ஆட விட்டீங்கன்னா அவர் சூப்பரா ஆடுவாருன்னு சொல்லிட்டு எனக்கு சின்னதா தோணுச்சு. அதை மட்டும் நான் எடுத்து வைக்கிறேன். அண்ட் ஜிடியை பொறுத்த வரைக்கும் நீ எதுவும் சொல்லியிருந்த டாப் 3 கிளாஸ் பேட்ஸ்மேன், அதாவது கில், சாய் சுதர்சன், பட்லர், இவங்க தானா வந்து டீம் எப்படி போக போகுதுன்னு தெரியல. பிளே ஆஃப்ல மேபி வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி யோசனையா இருந்துச்சு அப்படின்னு. பட் இன்னையோட மேட்ச் வந்து ஒரு பெரிய டெஸ்டிங்கான மேட்சா கூட நம்ம பாத்துக்கலாம். என்னதான் அந்த 3 பிளேயர்ஸ் வந்து அடிச்சாங்க, 20+30 அடிச்சிடுறாங்க எப்படியா இருந்தாலும். அடிச்சாலுமே பின்னாடி வந்து எப்படி தாங்குங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா ருத்தர் ஃபோர்டா இருக்கட்டும், ஷாருக் கான்லாம் வந்து இவ்வளவு ரன் அடிப்பான்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ ஒரு ஒரு நல்ல டச்சா கொண்டு போயிட்டு 30 பால்ஸ் 55, அது மேபி அடிக்க வேண்டிய ஸ்கோரா தான் இருந்திருக்கு. பட் அங்க ருட்டர் ஃபோர் அவுட் ஆனதுனால அப்படியே மேட்ச் வேற மாதிரி திரும்பிடுச்சு. அண்ட் இன்னுமே வந்து நான் என்ன எதிர்பார்க்கறேன், தெவட்டியா கிட்ட இருந்து ஒரு போன சீசன் இன்னிங்ஸ்லாம் வந்து எதிர்பார்க்கறேன். ஸோ 20 to 20 +20 ரன்ஸ் அடிச்சிருந்தா இந்த மேட்ச் வந்து வேற மாதிரி மாறி இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சேன் அவர்கிட்ட இருந்து. ஸோ மற்றபடி நான் ஜிடி பேட்டர்ஸ் மேல வந்து குறைய சொல்ல முடியாது. ஸோ எல்லா மேட்சுமே நீ வந்து கன்சிஸ்டன்டா 100+, 100, 70, 80 அடிக்கணும்னு நம்ம புல் பண்ணவே முடியாது. ஸோ இவங்க அடிக்காத பட்சத்துல இவங்க கொஞ்சம் மேட்ச் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பண்றாங்க. நீ சொன்ன மாதிரி 200 வந்து ஒரு டீசென்டான ஸ்கோர் தான், நான் தப்பே சொல்லல. பட் அதை தாண்டி 235ங்கிறது ஒரு ஓவர் எக்ஸ்பென்சிவா நான் தோணுச்சு. பவுலர் பொறுத்த வரைக்கும் ஒரு 20 ஓவருக்கு வந்து ஒரு 210, 200 அந்த ரேஞ்சில் வந்து இவங்க முடிச்சு கொடுத்துருந்தா ஈஸியா அடிச்சிருப்பானுங்க. ஸோ இதுக்குமே வந்து ஒரு ரீசனபிளான சேஸ், அதாவது கிட்ட போயிட்டு தான் வந்து லூஸ் பண்ணாங்க. ஸோ அதை வந்து ஈஸியா அப்படியே விட்டு போல. ஸோ அது வரைக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் நான் பாக்குறேன் டிடிக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு டெஸ்டிங்கா பார்த்து இதுக்கு மேல என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி டீம் வந்து டிங்கரிங் பண்ணி அழகா இன்னும் கொஞ்சம் கெயின் பண்ணி பிளே ஆஃப் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா போலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய நல்ல மேட்சா இருந்துச்சு அப்படின்னே சொல்லி நான் முடிக்கிறேன். ஸோ இதை தாண்டி வேற என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம 65 மேட்ச் போயிடலாமா இன்னைக்கு நடந்த மேட்சுக்கு? ஸோ இன்னைக்கு 65th மேட்ச் யாருக்கு இருக்கும் பாத்தீங்கன்னா ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச். ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, மெயின் பவுலர் ஆர்சிபில வந்து ஹேசில்வுட்டுங்கிற ஒரு, நான் அப்பயே சொல்லியிருந்தேன், ஹேசில்வுட்டுங்கிற ஒரு பவுலர் வச்சுதான் வந்து எல்லாம் பின்னாடி போறாங்க அந்த பவர் பிளேல. அவர் இல்லைன்னா ஆர்சிபியோட நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு இன்னைக்கு தெரிஞ்சு இத்தனை மேட்சா வந்து அவர் காப்பாத்திட்டாரு. ஸோ இன்னைக்கு அவர் ஒரு மேட்ச் இல்ல, அது எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு பிரீஃபா பேசுவோம். ஸோ ஆதி, இந்த மேட்சை பத்தி எடுத்து புட்டு புட்டு வை. கண்டிப்பா ஏசல்வுட் மட்டும் இன்ஜுரி ஆகல, இன்னைக்கு ரஜத் பாட்டிலாரும் இந்த இன்ஜுரி தான். அவர் வந்து பேட்டிங் மட்டும் தான் இருந்தார், கேப்டன் நம்ம ஃபீல்டிங்ல இல்லை. ஸோ ஒரு இன்ஜுரி டீமாக தான் இருக்காங்க. அது ஆக்சுவலாக அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ஏன்னா அவங்க நிஜமாவே ஒரு நல்ல ஸ்குவாட், செட்டில்டான ஸ்குவாடாக தான் விளையாண்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு பெஸ்ட் ஸ்குவாடாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த 2 3 கீ பிளேயர்ஸ் போனாலே அது டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இது வந்து நல்லாவே தெரிஞ்சுது. மற்றபடி இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் வந்து நல்லாவே பேட்டிங் ஆடினாங்க. அவங்க எப்படி ஆடணும், இந்த மாதிரி தான் ஆடணும்னு எல்லா மேட்ச் நினச்சிருந்தாங்க. நிறைய மேட்ச் நடக்கவே இல்லை, 2 3 மேட்ச் தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு மேட்ச், அவள் தான். அந்த மாதிரி தான் இந்த சீசன் போச்சு. முக்கியமா இஷான் கிஷான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆயிடுச்சு அப்புறம் இன்னைக்கு தான் நல்லா அடிக்கிறாரு. ஸோ 94 அடிச்சிருக்காரு. மற்றபடி அங்கங்க ஒரு தலைவனுக்கு கான்ட்ரிபியூட். ஆமா, கொடுத்த காசுக்கு 2 மேட்ச் ஆட்டார் அவன். 2 மேட்ச் அவ்வளோ. ஓப்பனிங் ஃபினிஷிங் நல்லா அவ்வளோ, நடுவில் எதுவுமே கிடையாது. நல்லா இருந்துச்சு. மற்றபடி மற்ற எல்லாரும் ஓரளவுக்கு ஆடினாங்க. யாரெல்லாம் அடிக்க முடிச்சா அடிச்சாங்க. நல்ல ஸ்கோர் தான், 230ல பயங்கரமான ஸ்கோரு. ஸோ அகெயின் நேற்று நடந்த மேட்ச் மாதிரி தான் இன்னைக்கும் எலிமிட்டான டீம் தான் வின் பண்ணுச்சு. இவங்களும் டாப் 2க்கு தான் நிறைய டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க 2 பாயிண்ட்டுக்காக. நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்கள மாதிரி நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் வரவங்க எல்லாம் சொதப்பி போயிடுச்சு. அப்புறம் தான் இருந்துச்சு. ஸோ ஆர்சிபிக்கு வந்து
கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா தேர்ட் பிளேஸ் வந்துட்டாங்க, பிபிகேஎஸ் மேல போயிடுச்சு, பஞ்சாப் மேல போயிடுச்சு. ஸோ வந்து இன்னும் ஒரு மேட்ச் தோத்தாங்கன்னா மும்பை கூட தான் விளையாடுற மாதிரி இருக்கும். எலிமினேட்டருக்கும் ஆர்சிபிக்கு ராசி கொஞ்சம் கம்மி தான். அட்லீஸ்ட் குவாலிஃபயர்ல இருந்தாச்சும் எப்படியோ வின் பண்ணி போயிடுவாங்க, இல்லை 2 சான்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா அவங்க திருப்பி அடுத்த மேட்ச் ஜெயிக்கணும் தான் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ இவங்க எஸ்ஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா சொல்லணும்னா, இன்னைக்கு ஆக்சுவலா அவங்க என்ன சொல்றது, பேட்டிங் நல்லா ஆடினாங்க. பட் இருந்தாலும் எனக்கு பவுலிங் விக்கெட் எடுத்து வின் பண்ணி கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் சூப்பர் பவுலிங் தான் சொல்ல மாட்டேன். அவங்க சீசன் ஃபுல்லாவே வந்து அவங்க பேட்டிங் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க, தவிர பவுலிங் பெருசாக கான்சன்ட்ரேட்டே பண்ணலன்னு தோணுச்சு எனக்கு ரொம்ப. ஒரு ஆமா. பார்ட் டைம் பவுலர் மாதிரி ஒருத்தர் நிதிஷ்குமார் ரெட்டி 2 ஓவர் போட்டு 13 ரன் கொடுத்துட்டு போனார். அந்த ஓவர்ஸ் தான் வந்து ஆமா, நல்லா ஸ்டாப் ஆச்சுன்னே சொல்லலாம். நிதிஷ்குமார் ரெட்டி வந்து இந்த சீசன் ஃபுல்லாவே ஃபெயிலியர் தான் அவர். அவன் போன சீசன் சூப்பரா ஆடினாரு, இந்த சீசன் வந்து வெரி அண்டர் பெர்ஃபார்ம் தான். அண்ட் பேட் கமின்ஸே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பவுலர்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியாம யூஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. போன சீசன் ரொம்ப கிளியரா இருந்தாரு, இந்த சீசன் வந்து அவரே சில மேட்ச் சொதப்பினாரு. பட் அதை தவிர வந்து ஒரு பவுலிங் யூனிட்டா அவர் சரியா ப்ரிப்பேர் பண்ணல இந்த சீசன்ல. பேட்டிங் ஆல்ரெடி ஒரு பிளான் வச்சு போனாங்க, அந்த பிளான் நடக்கல. சரி பவுலிங்காச்சும் வச்சு பண்ணுவாங்க பார்த்தா அதுவும் நடக்காதனால நிறைய மேட்ச் தோத்தாங்க எனக்கு தோணுச்சு. ஓகே, நிறைய டீம் வந்து இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்துருக்கோம், பேட்டிங் சூப்பராக ஆட மாட்டாங்க, டீசெண்டாக ஆடுவாங்க, பட் பவுலிங்ல வின் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணல இந்த சீசன். ஸோ நெக்ஸ்ட் சீசன் வந்து எஸ்ஆர்எஸ் வந்து பவுலர்ஸ் கண்டிப்பாக நிறைய வாங்குவாங்க நினைக்கிறேன். ஒரு புது பவுலிங் அட்டாக் கொண்டு வர கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க, அதுதான் அவங்க பிளானாக இருக்கும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் சீசன் அவங்க எஸ்ஆர்எஸ் பொறுத்த வரைக்கும். மற்றபடி ஆர்சிபிக்கு வந்து ஏசல் ஓட்டுக்கு என்னாச்சுன்னு தெரியல. மேபி வந்தா நல்லது, இல்லைன்னா கஷ்டம்தான். ஏன்னா ஒரு என்ன சொல்றது, ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ல ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி ஒரு ரொம்ப கீ பிளேயரு. யாராச்சும் ஸ்டெப் அப் பண்ணோம். இருக்காங்க, யஷ்தேல் நல்லா போறாரு, புவி நல்லா போறாரு, இங்கிடி கொண்டு வந்திருக்காங்க. பட் இங்கிடியை நம்ப முடியல, எனக்கு நான் பார்த்த வரைக்கும் ஓவர் சொல்றேன். ஒரு எக்ஸ்பென்சிவ். எக்ஸ்பென்சிவ். அவங்க சிஎஸ்கே டைம்ல விளையாடும் போதே வந்து ஒரு ரெண்டு மூணு மேட்ச் போடுவாரு. பட் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர்லாம் சொல்லவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு துஷார் தேஷ்பாண்டே மாதிரி தான் வரும், நம்பலாம் முடியாது அந்த மாதிரி பிளேயர் தான். ஸோ வேற யாராச்சும் ஒரு லைட்டாக ஷிஃப்ட் பண்ணும். பேட்டிங் கூட விட்டுலாம். பேட்டிங் கூட சூப்பராக இருக்கு. கோலி 500 அடிச்சிருக்காரு சீசன். அது போக வந்து எல்லாருமே 200 300 அடிச்சிருக்காங்க, ஒரு 4-5 பேட்ஸ்மேன். ஸோ அதுவே பெரிய ப்ளஸ். அதனால தான் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்காங்க. கோலியை மட்டும் நம்பியே இல்லை பேட்டிங். ஸோ அது வரைக்கும் நல்லது. பவுலிங் வந்து ஏசல் ரோடு இல்லாமல் ஏதாச்சும் பிளான் பண்ணணும் கண்டிப்பாக. பார்ப்போம் என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அடுத்த மேட்ச் வெறியாக தான் ஆடி ஆகணும். டாப் 2 போகணும்னா. டாப் 2 போனால் தான் நல்லது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆர்சிபிக்கு. எலிமினேட் வந்து நிஜமாவே நல்லது கிடையாது. ஸோ அதுதான் இதை சொல்லுவேன். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் எடுத்துனே வந்து கேப்டன்ல ஆரம்பிக்கிறேன். பேட் கமின்ஸ். ஸோ சன்ரைசர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னாடி, அதாவது பவுலர்ஸ் வந்து சம பவரா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 130 140 தான் அந்த டார்கெட்டே செட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இந்த டீம் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ் என்னன்னு தெரியல, ஒரு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, அந்த 3 பிளான்லாம் போடல போல. ஒரே பிளான் தான், என்னன்னா இன்டென்ட் போனோடனே பேட்டிங் அடிக்கணும், அடி அடி அடின்னு மாட்டாடி அடிக்கணும். அடிச்சா வந்து லக்கு, அடி வந்தா மேல போனா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரம் த டே ஒன்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரே இதுதான் போறாங்க. பேட்ஸ்மேனோட இன்டென்ட் எல்லாம் அடிக்கணும் அடிக்கணும் அடிக்கணும், 200+, 200+. அது வந்து 100%ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மேட்ச்ல 2 மேட்ச் 3 மேட்ச் கிளிக் ஆகும். எல்லா மேட்சுமே கிளிக் ஆகுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அண்ட் நீ சொன்ன மாதிரி பவுலிங் யூனிட்ல வந்து அவர் என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரியல. அவரே வந்து பாத்தீங்கன்னா மட்டமா போட்டுட்டு இருக்காரு இந்த சீசன் ஃபுல்லா. ஸோ போன சீசன்லாம் பாத்தீங்கன்னா நட்ராஜனுக்கு வந்து ஸ்லோவர் கட்டரா இருக்கட்டும், ஸ்லோவர் பால், அந்த மாதிரி நிறைய பால் வந்து சொல்லி கொடுத்து சூப்பரா இது பண்ணிட்டு இருந்தாரு. பட் இந்த வாட்டி வந்து அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ அதை வந்து மெயினா பார்த்தே ஆகணும். அவர் கேப்டன்சிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அதையும் அவர் பார்க்கணும். ஏன்னா ஆஸ்திரேலியான்னு வந்துட்டு அவர் ஒரு ஃபயரா ஒன்று ஆடுவார். நான் போன சீசன்ல வந்து பார்த்த பேட் கமின்ஸ் வந்து இந்த சீசன் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். அண்ட் இந்த பக்கம் நான் என்னதான் வந்து பவர் பிளேயர் வந்து ஹேசல்வுட்ங்கிற ஒரு பெரிய பவுலரை வச்சு பின்னாடி எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டு இருந்தாரு. நான் எப்படி சொல்றேன்னா, ஹேசல்வுட் வந்து விக்கெட் எடுக்கலன்னா கூட டாட் வச்சு ப்ரெஷர் ஏத்துடுவாங்க. ஸோ தட் மற்ற பவுலர்ஸ் வந்து யாஸ் டேலா இருக்கட்டும், புவனேஸ்வர் குமாரா இருக்கட்டும், அவங்க ஓவர் அடிக்க போய் விக்கெட் சொல்லுவோம். பட் ஆனா இன்னைக்கு வந்து அது பியூரா வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அவர் இல்லைனால எவ்வளோ எல்லா ஓவருமே அடிச்சு பார்க்க விட்டானுங்க. பவர் பிளேலாம் வந்து ஸ்கோர் எங்கேயோ போயிடுச்சு அந்த 6 ஓவர். அது வந்து பெரிய பூஸ்டப்பா நான் பாக்குறேன்.
பேட்ஸ்மேனுக்கு பூஸ்டப்பா பாக்குறேன். இவங்க பவுலிங்க்கு வந்து பூஸ்டப் இல்லைன்னு தான் சொல்றேன். ஏன்னா ஹேசல்வுட்டுக்கு போடுற வரைக்கும் அது ஒரு வேற மாதிரியான கேம் இருக்கு. அவர் அந்த ஒத்த மனுஷன் இல்லாதப்ப அது வேற மாதிரி இருக்கு கேமே. ஸோ அதனால ஆர்சிபி வந்து அந்த ஒரு பர்சனை நம்பி இருக்க கூடாது. ஸோ இவங்களுமே வந்து ஏதாவது அந்த மாதிரி போட ட்ரை பண்ணி ஏதாவது டிஃப்ரெண்டா ஒன்று பண்ணணும், பண்ணியே ஆகணும். ஸோ இங்கிடியை உள்ள கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த இங்கிடி ஓவர்லாம் வந்து போட்டு பயங்கர எக்ஸ்பென்சிவ் அச்சு வெளில வெளில போடாங்கிற மாதிரி அடிக்கிறானுங்க, மாட்டடி போய் அடின்னு. அண்ட் அதுதான் நான் சொல்ல வந்தேன் மெயினா. அண்ட் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பேட்டிங் வந்து மலை மாடுங்க. இன்னைக்கு வந்து விராட் அண்ட் சால்ட்டோட பார்ட்னர்ஷிப் வந்து சூப்பரா போச்சு. பட் அதை தாண்டி போச்சான்னு கேட்டா பட்டிந்தர் வந்து இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்தாரு. வந்துமே வந்து பால் மாத்தல, டாட் வைக்கிறாரு, சிங்கிள் டபுள் ரொட்டேட் பண்ணிட்டு. ஸோ அங்கேயே வந்து மேட்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மாறுச்சு. அண்ட் வந்து பார்த்தா ஷெப்பர்ட் வந்து அடிப்பாருன்னு பார்த்தா அவரும் அடிக்கல, டேவிடும் டிம் டேவிடும் அடிக்கல. டிம் டேவிட் ஏதோ அந்த ஒரு ஃபீல்டிங் பண்ணி ஏதோ இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை ரீசனா சொல்லக்கூடாது. அதனால இவங்கெல்லாம் அடிக்கல. அண்ட் கேப்டன்ஷிப் ஜிதேஷ் சர்மா வந்து எப்படி பண்ணாருன்னு சொல்லி என்னால பேச தெரியல. இத்தனை மேட்சஸ் வந்து சூப்பரா வந்து பட்டீந்தர் வந்து காமன் மைண்டடா சூப்பரா பண்ணாரு. பட் இவர்கிட்ட அந்த காமன் மைண்டட் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா எனக்கு சரியா தெரியல அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இத்தனை மேட்சஸ் வந்து அவரை பண்ணிட்டு திடீர்னு வந்து இவரை பண்ண சொன்னாங்கன்னா அது அது என்னன்னு எனக்கே தெரியல. மேபி விராட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் விராட் அந்த மாதிரி கொடுத்திருந்தா கூட ஓகே ஃபைன். பட் அவர் ஏன் அந்த இந்த ஒரு மேட்ச் எடுத்து பண்ணல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கேப்டன்சியே வேணாம் ஒதுங்கிட்டார், ஓகே ஃபைன். இருந்தாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எடுத்து பண்ணோம். அண்ட் நீ சொன்னதுதான், தேர்ட் பிளேஸ் போயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் மேட்ச் வந்து கண்டிப்பா ஜிடி கண்டிப்பா வந்து ஃபயர்ல இருப்பானுங்க, அடிச்சு ஃபர்ஸ்ட் டாப் 2ல வரணும் அப்படிங்கிற மாதிரி. இவனுங்களுமே வந்து ஹேசல்வுட் வராதா என்னன்னு தெரியல எனக்கு. வந்தாலும் சரி வரலனாலும் சரி இவங்க வந்து உள்ள போகணும், ஃபைனல்ஸ் வரைக்கும் போகணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து டாப் 2ல இருந்தா தான் இவங்க வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயா ஆடுவாங்க. ஏன்னா தேர்ட் ஃபோர்த்ல இருந்தா எந்த அளவுக்கு ஆடுவாங்கன்னு தெரியல. அண்ட் பெரியா ஆடி மேல போகணும். ஸோ அங்க பாத்தீங்கன்னா எம்ஐயும் வந்து ஃபயர் ஆடி போயிட்டு இருக்கு. பஞ்சாப்க்குமே இன்னும் 2 மேட்ச் இருக்கு. அந்த 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஆர்சிபி மேல வர கஷ்டம். ஸோ வந்து அதுதான் சரியான கிளாஸ் இருக்கு. 1 2 3க்கு வந்து சரியான கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் யார் யாரு என்னென்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. பிளே ஆஃப் வந்து பயங்கரமா இருக்க போகுது, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா ஆர்சிபி தேர்ட் வந்து ஃபோர்த் எம்ஐக்கு வந்துச்சுன்னா வேற மாதிரியான ஒரு கேம் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஜஸ்ட் மிஸ்ல வந்து போச்சு. ஹர்திக் பாண்டியாலாம் கிட்டத்தட்ட ஹர்திக் பாண்டியா ஹிட் பண்ண வந்து அழுதுட்டானுங்க, அழுகுற ஸ்டேஜ்ல இருந்தானுங்க. கண்டிப்பா அந்த ஒரு பெரிய ஒரு ரிவெஞ்ச் ஒண்ணு காத்துட்டு இருக்கு. ஸோ ஆர்சிபி வந்து அதுக்கெல்லாம் யோசிச்சு தயாரா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒழுங்கா சேஃபர் ஜோன்ல போயிருந்தா நல்லது. இல்ல இவனுக்கிட்ட மாட்டினானுங்க என்ன பண்ணும் இவனுக்கு தெரியல. இவனுக்கு பிளே ஆஃப் போறதே பெரிய விஷயமா இருந்துச்சு, பிளே ஆஃப் பண்ணிட்டானுங்க. இதுக்கப்புறம் அவனுக்கு ஆட்டம் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஆடினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும், அவ்வளவுதான். ஸோ ஆனா பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. மும்பை வந்து பஞ்சாப் கூட மேட்ச் இருக்கு, அது ஒரு பயங்கரமான மேட்ச் ஆகும். அதுவும் பயங்கரமான மேட்ச். அதுல ஸோ யாரு அதுதான் இப்ப அதுல யாரு ஜெயிச்சாலும் கஷ்டம் தான் ஆர்சிபி. இது இப்ப இப்போ வந்து 1 to 3க்கு வந்து அடி அந்த கிளாஸ் இருக்கு. ஆனா அது வந்து செலக்ட் ஆகிற டீம் இல்லைனாலுமே அவங்க ஃபயர் ஆடுறாங்க. அப்போ நீ பாத்தியா எல்எஸ்டி எல்லாம் எஸ்ஆர்எச் எல்லாம் ஆடணும்னு அவசியமே இல்லை, நேற்று எல்எஸ்டி ஆடணும்னு அவசியமே இல்லை, ஆனா பயங்கரமா ஆடுறாங்க. ஸோ அதுதான் பார்ப்போம் யார் யாருக்கு எந்தெந்த பொசிஷன் சொல்லிட்டு அதுல வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜிடி கொஞ்சம் சுவாரஸ்யமா ஈஸியா போகுது. இருக்கும்னு நினைக்கிறேன். ஜிடி வந்து சிஎஸ்கே கூட விளையாடுறதுனால கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க. இவனுக்கு அவங்க எல்எஸ்டி கூட ஜாலியா விளையாடுறாங்க. ஆர்சிபி வந்து எல்எஸ்டி கூட விளையாடணும். ஆமா அது ஒரு பயங்கரமான மேட்ச் இருக்கு. அன்னைக்கு ஆவேஷ் கான் பயங்கரமா விளையாடுவாரு. ஆமா ஆமா கண்டிப்பா. அது ஒரு ஃபயர் ஃபயர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான். ஓகே, நிறைய வந்து மரணமான மேட்சஸ் எல்லாம் வரப்போகுது. அண்ட் அந்த டாப் 3க்கு வந்து செம கிளாஸ் இருக்க போகுது. ஸோ அதுக்கு வந்து நாங்க ரொம்ப எக்ஸைட்டா இருக்கோம். நீங்களும் எக்ஸைட்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரணும்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது வந்து 3 விஷயம் தான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் ஐக்கன் அழுத்தி ஆள்ல போட்டுருங்க. ஸோ உங்களிடமிருந்து விடைபெறும் உங்க சஞ்சய் மற்றும் ஆதித்யா ஃப்ரம் குஜால். நன்றி, வணக்கம், பாய்.